நீங்கள் வந்து யார் யார் படமோ போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் திருமாவளவன் படத்துக்கு லாஸ்ட்டில் போடுறீங்க, அவளை பேர் லாஸ்ட்டில் போடுறாங்க. அப்போ திமுகவினுடைய அந்த ஒரு மனநிலை எப்படி அப்படின்னா, திமுகவோட சுபாவம் எப்படின்னா, இவங்களை இங்கே வச்சுருந்தா போதுமானது, நம்ம கிட்ட அவங்க வந்துடக்கூடாது. ஏன்னா திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார், நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு சொன்னவர் திரு கருணாநிதி. அதை நமக்கெல்லாம் சொன்னவர் அண்ணன் வன்னியரசு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் தான் இவங்களாம் கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலிட்டாக இருக்கிற மாதிரி இந்த கூட்டணியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க தெரியுமா, சீட்டு கொடுக்குறதுல. அதில் இந்த கூட்டணி கட்சிகளை இந்த திமுக, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த திமுக எவ்வளவு அவமானப்படுத்த போறாங்க அப்படின்றத நீங்களே பொறுத்திருந்து பாருங்க, தெரியும். ஆனா திருமாவளவன் கிட்ட இது குறித்து பேசினா, இதெல்லாம் அரசியல் தெரியாதவங்க பேசுற கருத்து. திமுக எங்களுக்கு கரெக்டான சமமான மரியாதை கொடுத்தாங்களே, சமமான மரியாதை வந்து கொடுக்குது. நான் ஒரே பல பிரஸ்பீட்ல சொல்லல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் எங்கு உட்கார்ந்தாலும், நான் ஓரமாக உட்கார்ந்தாலும், நான் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்தாலும், நான் எங்கு உட்காரணும் அதுதான் மையம்னு சொல்லுவாரு. நமக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. நீங்கள் வந்து முக்கியமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கி ஒரு நடுவில் தான் உட்கார வைக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி நிலை என்ன, ஊருக்கு 10 பேர் இருப்பாங்களா? காங்கிரஸ் கட்சியில் வந்து ஊருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்களா? நீங்கள் தேடி எடுத்தவங்க இப்போ என் ஊர்லாம் யாருமே கிடையாது. அதனால் ஓப்பனாக சொல்கிறேன், நான் யாருமே கிடையாது. ஆனால் விசிக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே கிளை இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க.